Please subscribe Sadhguru Sai Creations. கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னே நம்ம கவனிக்காம, ஆனால் இந்த யூரியா கிரியேட்டின் டெஸ்ட் மட்டும் தான் நிறைய பேர் எடுக்கிறீங்க. நான் சொல்லி தான் இப்போ நிறைய பேர் ஜிஎஃப்ஆர் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு வந்து கிட்னி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றதே நிறைய பேர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 80, 90 எங்கே இருக்குது, 10, 15 எங்கே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வெறும் யூரியா கிரியேட்டின் மட்டும் பார்த்து கிட்னி நார்மலாக இருக்குது, கிரியேட்டின் 2 தான் இருக்குன்ட்டு நம்ம ஈஸியாக கடந்து போக முடியாது. ரீனல் பேரன்கைமல் டிசீஸ் இந்த கண்டிஷன் இருந்தால் ரொம்ப கவனமாகவும் நம்ம இருக்கணும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த சிறுநீரக பிரச்சனை அப்படின்னா ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால அதோட எண்ட் ஸ்டேஜுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கடைசி ஸ்டேஜுக்கு போகிறவங்க. இதில் சின்ன விஷயங்கள்லாம் சிறுநீரகம் பொறுத்து நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னே நம்ம கவனிக்காமல், ஆனால் இந்த யூரியா கிரியேட்டின் டெஸ்ட் மட்டும் தான் நிறைய பேர் எடுக்கிறீங்க. நான் சொல்லி தான் இப்போ நிறைய பேர் ஜிஎஃப்ஆர் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு வந்து கிட்னி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றதே நிறைய பேர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் யூரியா கிரியேட்டின் பார்க்குறவங்க நார்மலாக தான் இருக்குது, 2 பாயிண்ட்ஸ் தாங்க இருக்குது கிரியேட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சிறுநீரகங்கள் வந்து ரொம்ப சுருக்கம் ஏற்பட்டு இருக்கும். ஸோ அப்போது ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இஜிஎஃப்ஆர் டெஸ்ட் நம்ம எடுக்கிறோம். குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் ஒரு மணி நேரத்துக்கு இல்லை ஒரு நிமிஷத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணியை நம்மளுடைய கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணுது, இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பேசிக்காக இதோட ரேஞ்ச் வந்து அபவ் 80 இருக்கணும். 80க்கு மேலே இருக்கணும். 90, 100 இருந்தால் ஃபைன், ஓகே, நார்மலாக இருக்குது. ஆனால் சிறுநீரகம் நோயாளிகள் நிறைய பேருக்கு பிலோ 20, 20க்கும் கீழே, 10க்கும் கீழே தான் நிறைய பேருக்கு இருக்குது. கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா நமக்கே தெரியும். 80, 90 எங்கே இருக்குது, 10, 15 எங்கே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வெறும் யூரியா கிரியேட்டின் மட்டும் பார்த்து கிட்னி நார்மலாக இருக்குது, கிரியேட்டின் 2 தான் இருக்குன்ட்டு நம்ம ஈஸியாக கடந்து போக முடியாது. அடுத்தது பார்த்தோன்னா இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும்போது கிளியராக வந்து அதில் இம்ப்ரெஷனில் போட்டிருப்பாங்க, ரிசல்ட்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ பைலேட்ரல் மெடிக்கோ ரீனல் டிசீஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ 2 சைடு, பைலேட்ரல்னால் 2 சைடும், ரீனல் டிசீஸ்னால் சிறுநீரக நோய் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இதில் வந்து கார்டிகோ மெடுலரி டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய கிட்னியோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு டிஸ்டிங்ஷன், நம்ம கார்டெக்ஸுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய மெடுலாக்கும் எந்த அளவுக்கு அதோடைய ஃபங்க்ஷன் இருக்குன்றத டிஸ்டிங்ஷனை சொல்லக்கூடியது தான். அப்போ இது வந்து புவர்லி மெயின்டைன்ட், ஹைலி மெயின்டைன்ட் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு மெயின்டைன் ஆகுதுன்றதை கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு கண்டிஷன் ரீனல் பேரன்கைமல் டிசீஸ். இந்த கண்டிஷன் இருந்தால் ரொம்ப கவனமாகவும் நம்ம இருக்கணும். அதாவது என்னென்னா அதோட ஃபங்க்ஷனல், அதாவது கிட்னியோட ஃபங்க்ஷனல் பார்ட்டில் ஒவ்வொரு பார்ட்லேயும் எந்த அளவுக்கு அதோட ஃபங்க்ஷன் குறையுது, இதை பேஸ் பண்ணி தான் சிறுநீரகத்தோட பாதிப்பும் நமக்கு தெரியுது. இதில் ஆட்டோ இம்யூன் கண்டிஷனும் உள்ளே சேர்ந்துருக்கும் நிறைய பேருக்கு. ஐஜிஏ நெஃப்ரோபதி கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐஜிஏ நெஃப்ரோபதி இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் யூரின் நார்மலாக தாங்க போகிறேன், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யூரியா கிரியேட்டினும் நார்மலாக தான் இருக்குது, அப்புறம் ஏன் நான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும், சரி பார்த்துக்கலான்னு விட்டிங்கன்னா ஐஜிஏ நெஃப்ரோபதி கண்டிஷனில் நாளடைவில் கொஞ்சமாக சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டு ஒரு நாள் திடீர்னு நமக்கு வந்து சடன் ஒரு 1 மந்த்லேயே வந்து அதிகமான பாதிப்பு ஏற்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்கெல்லாம் இந்த பாதிப்பு வரும், இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியவங்கன்னு பார்த்தோம்னா ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க. ஸோ இளம் வயதிலேயே நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். ஸோ பிளட் ப்ரெஷர் ஹையாக இருக்குது, அதிகமாக இருக்குன்னா ரொம்ப கவனமாக நம்ம பார்த்துக்கணும். அதே சமயம் பார்த்தோம்னா அடுத்ததாக டயபெட்டிஸ், ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களும் கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இல்லை வைரஸ் தொற்றுகள் ஏதாவது இருந்தாலோ திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அவர்களுக்குமே இந்த கிட்னியில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே சிறுநீரகம் பாதிப்புக்கு உள்ளாவதற்கான காரணங்கள். அப்போது கிட்னியோட ஃபங்க்ஷனல் பார்ட்ஸில் பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, யூரின் நான் டெய்லி போகிறேங்க, நல்லா தான் போகுது, நான் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறேனோ அந்த அளவுக்கு யூரின் போகுது, அப்போது ஓகே, ப்ராப்ளம் இல்லை. அப்படி கிடையாது. ஸோ ஃபில்டர் ஆகாமலே தண்ணி வந்து வெளியில் வரலாம். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் அதில் இல்லாமலேயே ஜஸ்ட் அந்த வாட்டர் கண்டென்ட் மட்டும் வெளியில் வந்துட்டு இருக்கிறதும் நம்ம பார்க்கலாம். அப்போது நம்ம பாடியில் என்ன ஆகும்னா, நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய இல்லை ஃபுட்டில் நம்ம சாப்பிட்டு மெட்டபாலிசம் முடிஞ்சு இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரத்தத்தில் அப்படியே தேங்கி தேங்கி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் தான் யூரியா கிரியேட்டினின் நமக்கு பிளட்டில் அதிகமாகிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி, இதை தாண்டி அந்த ஜிஎஃப்ஆர் லெவல் ரொம்ப குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 15க்கு கீழே இல்லை 8 பிலோ 10 இருக்குது, 8 தான் இருக்குது, 6 இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனில் உடனடியாக நம்ம உணவு முறையில் என்ன மாற்றம் செய்யணும்? ஸோ ஆரம்ப காலகட்டத்திலே லைட்டாக நமக்கு சிம்டம்ஸ் இருக்குது, கால் வீக்கம் இருக்குது, இல்லை வாந்தி வர மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்குது, சாப்பிட்ற உணவு நமக்கு செரிமானம் ஆகலை, தொடர்ந்து 1 மாதத்திற்கும் மேலாக நம்ம பாடியில் பிபி ஹையாக இருக்குன்னா உடனே நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா பிபின்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியாக அதை க்யூர் பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் காலம் கடந்து 2 வருடத்திற்கும் மேலாக நம்ம எந்த டயட்டும் ஃபாலோ பண்ணாமல் மெடிசன்ஸும் எடுக்காமல் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நிச்சயமாக சிறுநீரகங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும். ஸோ நம்ம பாடியிலே ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரகங்கள் தான். ஏன்னா நம்ம அதில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் வந்து ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ பிளட் சர்க்குலேஷன் போகாது, கிட்னிக்கு நியூட்ரிஷன் இல்லாமல் அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தாண்டி இதற்காக தான் என்ன, ஐயோ இவ்வளோ சுருக்கம் ஏற்பட்டுருச்சு, கிட்னி ஃபங்க்ஷனே ரொம்ப குறைவாக இருக்குது, ஸோ அப்போ இம்மிடியட்டாக நான் வந்து டயாலிசிஸ் தான் பண்ணணுமா, கொஞ்ச நாள் டயாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாமா, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போகாமல் ஆரம்பத்திலே இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கும் சமயத்திலே அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு. அடுத்ததாக உணவு முறையிலேயே சிறுநீரகம் பாதிப்பு வராமல் நம்ம தடுத்து கொள்ள முடியும். உணவு முறைன்னு சொல்லும்போது அதிகமாக நம்ம எடுக்கக்கூடிய உப்பு சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறத குறைக்கணும். அவுட் சைட் ஃபுட், முக்கியமாக கலராக நம்ம பார்க்கறதுக்கு கலராக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த ஃபுட்டு நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அந்த மாதிரி கலராக இன்றைக்கி சாதாரணமாக நம்ம அவுட் சைடில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருந்தால், பேசிக்காக ஒரு சாம்பார் சாப்பிட்றோம், இல்லை நம்ம ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட கலர் ஆட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் இட்லி சாம்பார் தாங்க சாப்பிட்டேன்ட்டு ஈஸியாக நம்ம கடந்து போகவே முடியாது. இட்லிலையும் நிறைய நமக்கு வந்து கற்பனையிலும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பொருட்கள் வந்து அதில் உடலுக்கு சேராத பொருட்கள் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் இன்னும் கலரான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது நிச்சயமாக அந்த கலர்ஸு, அதில் இருக்கக்கூடிய சால்ட், பேரே தெரியாத நிறைய உப்பு வகைகள் தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் மேக்கருக்காக, அந்த சுவையை தூண்டுவதற்காக ஆட் பண்ணுறாங்க. இது எல்லாமே கிட்னினால் நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியாமல் ஒரு காலகட்டத்தில் அது சுருங்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரியான உணவு முறைகளை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதற்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சிறுநீரகங்கள், அதாவது அதனுடைய பிளட் வெசல்ஸ் எல்லாம் நேரம் சுருங்கி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ சிறுநீரகங்கள் போகக்கூடிய ரத்த ஓட்டம், நியூட்ரிஷன் எல்லாமே திரும்ப வரணும்னா உணவு முறை மாற்றம் கொண்டு வரணும். எல்லாரும் நினச்சிக்கிறது என்னென்னா, சரி இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம், இன்றைக்கி சித்தா மெடிசன்ஸ் எடுக்கிறோம், 5 நாள் 10 நாள்லேயே நமக்கு வந்து பழைய மாதிரி கிட்னி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக அப்படி ஆகாது. ஸோ பல வருடங்களாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை மெடிசன்ஸ் எடுக்க 1 மாதம் கழித்து 2 மாதங்களில் தான் நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். அவசரப்பட்டு நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, ஸோ 1 மந்தில் சித்தா மெடிசன்ஸ் எடுக்கிறோம், அப்படியே தாங்க மெயின்டைன் ஆகுது, எனக்கு எந்த ரிசல்ட் இல்லை, நான் வேறு மெடிசன் எடுக்கிறேன், வேறு ஏதாவது ஒரு மருத்துவ முறை. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி பண்ணுறதால இன்னும் ப்ராப்ளம் அதிகமாக தான் ஆரம்பிக்கும். சித்தா மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது பொறுமையாக அந்த மெடிசன் நம்மளுடைய ஸ்டேஜ் எந்த மாதிரி இருக்குது, ஸோ இன்றைக்கி டே 1, இன்றைக்கி தான் நம்ம வந்து ஃபுட்லேயே நிறைய மாற்றம் செய்கிறோன்னா இதனுடைய ரிசல்ட் தெரியறதுக்கே மோர் தென் 25 days ஆகிடும். ஸோ அப்போ 1 மாதம், 2வது மாதம், 3வது மாதம் நம்ம டயட் மெடிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை வந்து கவனமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இதனோட நம்ம உணவு முறையில் வீட்டில் இருந்த மாதிரியே சின்ன மாற்றங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தினமும் கீரைகள்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. மூக்கிரட்டை கீரை நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்கீங்க, அதை சாப்பிட்லாம். அடுத்ததாக நம்ம சிறுகீரை சாப்பிட்லாம். அடுத்தது வெந்தயக்கீரை.
தினமுமே இந்த 3 கீரைகளில் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக சூப் மாதிரியோ இல்லை சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரியோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை தாண்டி தொட்டால் சுருங்கி அப்படின்ற ஒரு பிளான்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த குழந்தை பருவத்தெலாம் நம்ம விளையாடிருக்கோம். தொட்டாலே லீவ்ஸ் எல்லாமே வந்து மூடிக்கும். ஸோ இந்த தாவரம் செயலிழந்த சிறுநீரகத்தையும் செயல்பட வைக்கக்கூடிய அருமையான ஒரு மூலிகை. இதிலிருந்தும் நிறைய மெடிசன்ஸ் வந்து நம்ம செய்கிறோம். இந்த தொட்டால் சுருங்கி உங்கள் வீடுகளுக்கு அருகில் இருந்ததுன்னா இதை கொண்டு வந்து அந்த இலைகள், மலர்கள், பூக்களையும் போட்டு கஷாயம் வைத்து தினமுமே குடிச்சிட்டு வரலாம். ஸோ இது வந்து பெருமருந்துகள் செய்வதற்கு, மருந்துகளை புடம் போடுவதற்கு இது ஒரு முக்கியமான மூலிகையாகவும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. பேசிக்காக நம்ம சிறுநீரகங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கிரட்டை கீரை பயன்படுத்துகிறோம், நெரிஞ்சில் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் இந்த தொட்டால் சுருங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட், இந்த இலைகள், மலர்கள் இதுவுமே தினமும் நம்ம கிடைக்கிறப்போ வாரத்துக்கு 2 நாட்களோ 3 நாட்களோ கஷாயம் வைத்து குடிக்கும்போது இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ரிவர்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனோட நம்ம பயன்படுத்தக்கூடிய சூரண வகைகள், கஷாய வகை மருந்துகள், குறு மருந்துகளோ எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். சிறுநீரகம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இதை நான் சொன்ன மாதிரி உணவு முறைகள், மருந்துகளோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக சிறுநீரக பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.